ஒரு நாள் கார்யா என்ற படித்த அந்தணன் சுயம்பு வடிவான சிவனை வணங்கி அருள் பெறுவதற்காக காட்டிற்குள் சென்றான். அவனுடைய பக்தியை மெச்சி சிவனும் அவன் முன் வந்தார். அந்தணனே, உன் பக்தியை மெச்சினேன். உனக்கு ஒரு வரம் தருகிறேன். என்ன வேண்டும் கேள். இறைவா, நீ எனக்கு சஞ்சீவினி மூலிகையை எனக்கு தர வேண்டும். சிவன் தன் கையில் ஒரு மூலிகையை வரவழைத்தார். நீ எப்பொழுது எல்லாம் இறந்த உடலுக்கு உயிர் கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிறாயோ அப்பொழுது இந்த மூலிகையின் சாறை பிழிந்து இறந்த உடலின் மேல் விடு. அப்பொழுது உயிர் பெற்று உடல் முன்பை விட பல மடங்கு வலிமையாகவும் வேகமாகவும் இருக்கும். மேலும் இந்த மூலிகை இலைகள் உதிர்வது இல்லை. கார்யா மிகவும் மகிழ்ச்சி அடைந்து தன் கிராமத்தை நோக்கி சென்று கொண்டிருந்தான். இதை வைத்து நான் கிராமத்தில் உள்ள அனைவரது துன்பத்தையும் போக்கிவிடுவேன். அங்கு இனிமேல் ஒரு துக்க வீடு கூட இருக்கக்கூடாது. என்னுடைய முக்கியத்துவம் ஊரில் வளரும். நான் ஊர் தலைவனாகவும் ஆகிவிடுவேன். உடனே அவனுக்கு சில சந்தேகங்கள் வந்தன. ஆனால் கடவுள் ஒருவேளை என்னை ஏமாற்றியிருந்தால், இந்த இலைகள் சாதாரணமாக இலையாக இருந்துவிட்டால்? உடனே அவன் வழியில் ஒரு இறந்த புலியை பார்த்தான். ஆஹா, நான் இந்த இலையை அந்த இறந்த புலியின் மீது சோதித்து பார்க்கிறேன். சற்றும் சிந்திக்காமல் அந்த அந்தணன் இலைகளை தன் கைகளால் பிழிந்தான். மூலிகை சாறை புலியின் மேல் படும்படி செய்தான். புலி உடனே உயிர் தெழுந்தது. எனக்கு பசியாயிருக்கு. ஆஹா, மூலிகை வேலை செய்கிறதே. உடனே அந்த புலி சத்தமாக உரிமையது. அட கடவுளே, நான் என்ன வேலை செஞ்சிட்டேன்? நான் இங்கிருந்து முதல்ல ஓடணும். ஆனால் புலி அவனை பார்த்து விட்டது. அது அவனை துரத்தி சென்று அவன் மீது பாய்ந்து அவனை கொன்றது. அதுவே அந்த முட்டாள் அந்தணனின் முடிவாக மாறியது. ஆராயாமல் செய்த காரியம் ஆபத்தில் முடியும்.